வணக்கம் தமிழக மக்களை. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே புதிதாக ஒரு கட்சியை தொடங்கி மிக குறுகிய காலங்களில் ஒரு ஆட்சியை தக்க வைப்பது என்பது மிக சாதாரண விஷயம் அல்ல. இதை செய்து காட்டிய விஜய் அவர்களுக்கு எனது மனப்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன் சீமான் அவர்கள் மீது ஒரு அளவில்லா மரியாதையும் அவர்களது தமிழ் தேசிய அரசியலும் எனக்கு மிகவும் பிடிக்கும். இன்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக், இது போன்ற ஆட்கள் இருக்கும் வரை நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் எங்கும் வெல்ல முடியாது. ஏனென்றால் நான் ஒரு கருத்தை வைக்கிறேன் என்றால் அந்த கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டும். அதை விடுத்துவிட்டு அவர்களது குடும்பத்தை தராதரமற்ற ஒரு வார்த்தையால் பேசி இதை அனைத்தும் யூடியூப்பில் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப இது அவங்க மட்டும் இல்லை, உலகமே பார்க்குது. அப்படிங்கிறப்ப சீமான் அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப அந்த கெட்ட பேர் பேரெல்லாம் யாருக்கு சேரும்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் சேரும். ஆகையால் இதை அவர்கள் கண்டிக்காமல் விட்டால் இனி எந்த காலமும் நாம் தமிழர் கட்சி ஒரு கவுன்சிலர் சீட்டை கூட பிடிக்க வாய்ப்புகள் கிடையாது. அதேபோல் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை பொறுத்தவரை ஸ்டாலின் ஒரு சிறந்த ஆளுமை கொண்டவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த முறை அவர்கள் தோற்றத்திற்கு முக்கிய காரணம் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே, மக்கள் அல்ல. எதிர்கட்சியோ அல்லது இவன் செய்ததோ அவன் செய்ததோ எவன் செய்ததும் அல்ல, முழுக்க திமுக காரர்கள் செய்த அட்டூழியங்கள் தான். அதை கண்டும் காணாமல் அதற்கு எந்தவித ஒரு கண்டனமும் தராத ஸ்டாலின் அவர்களின் மௌனம்தான் மக்களின் கோபம் இன்று ஒரு புதிய கட்சியை வெற்றி பெற வைத்திருக்கிறது. திரு சேகர் பாபு, பொன்முடி, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரவுடிசம் தான். யாரும் அவங்கள பேசிடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, எப்படி சொல்கிறது, இந்த ஆணவத்தில் ஆடுனா என்னைக்கு சொல்லுவாங்க, அந்தரத்தில் இருந்து ஆடினவன் கூட விழுந்து பொழைச்சிடலாம், ஆணவத்தில் ஆடினவன் ஒரு நாளும் தேர்னதாக சரித்திரம் இல்லை. அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதான். தான் கையில் பதவி இருக்குது, தான் கையில் பவர் இருக்குது, என்னைய பேசுனா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த தலைகணம், ஆணவம், இது எல்லாம் தான் திமுகவோட அழிவுக்கு முக்கிய காரணம். மித்தபடி ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அந்த கட்சியில் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னு கடின உழைப்பை போட்டிருக்காங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால் அதே போல் ஐயா எடப்பாடி அவர்கள் நல்லுள்ளம் கொண்டவர்கள் தான். இந்த முறை பிஜேபியுடன் கூட்டணி வைத்த காரணம் ஒன்று. அதேபோல் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் யாருமே சரிவர பணி செய்யவில்லை. அது மிகப்பெரிய ஒரு சதிதான் அவர்களுக்கு, எடப்பாடியாருக்கு செய்த சதி. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாருமே சரிவர களப்பணி ஆற்றவில்லை. இருக்கட்டும், மீண்டும் களப்பணியை தொடர்ந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி மக்களுக்கு என்ன தேவை என்பதை நேரடியாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கிராம தலைவர்களை மாதம் ஒரு முறையாவது அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும். ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு கிராம தலைவர்களை அல்லது கவுன்சிலர்களை ஒரு கூட்டம் அமைத்து உங்களது கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கிராமங்களில் என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, சட்ட ரீதியாகவும் சரி அல்லது விவசாய செய்பவர்களுக்கும் சரி என்ன பிரச்சனை இருக்குது என்பதை
கண்டறிந்து கிராமங்கள் ஒன்றியத்திற்கும் ஒன்றிய மாவட்டத்திற்கும் மாவட்டம் அதற்கு மேல் இருக்கக்கூடியவர்களுக்கும் பகிர்ந்து அதை தலைமை கேட்டு அதை சரியாக செய்தால் எந்த கட்சியும் மக்கள் எப்பொழுதும் மறக்கவும் மாட்டார்கள், மன்னிக்கவும் மாட்டார்கள். அதேபோல் இந்த சொம்பு என்று சொல்வதை பெருமை என நினைத்து கொண்டு என்னை சொம்பு என்று சொல்லாதீர்கள், அண்டா என்று அடைமொழியோடு கூறுங்கள் என்று தலைகணத்தோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். செந்தில், தமிழக மக்கள் என்றுமே சாப்பாட்டில் உப்பு போட்டுத்தான் சாப்பிடுகிறார்கள் என்பதை நிரூபித்து விட்டார்கள். என்ன தைரியம்! உங்களுக்கு அவங்க மூலியமா பலன் கிடைக்கிது, உங்கள் குடும்பம் வாழுதுங்கிறதுக்கோசரம் ஒட்டுமொத்த தமிழர்களையும் கேவலப்படுத்துறீங்க. பார்த்தீங்களா? கலைஞர் போட்ட பிச்சையில் தான் படித்த, கலைஞர் போட்டதில் தான் கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே கலைஞர் மூலயமா தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க ஒன்றுமே செய்யலையா? இந்த மாதிரி ஆணவமான பேச்சு, தலைகணம், இதுதான் இன்றைக்கி திமுக விழுந்ததுக்கு காரணம். இனி வருங்கால தேர்தலில் அனைத்து கட்சிகளும், கட்சி தலைமைகளும், அதில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் மக்களின் கருத்துக்களை கண்டறிந்து அவர்களுக்கு முறையான உதவியை செய்து வந்தால் நீங்கள் எங்கும் அலைய தேவையில்லை. தற்போது விஜய் அவர்களை அவர் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார், வாரம் ஒரு முறை சனிக்கிழமை தான் வருவார், அப்படியென்று ஏகப்பட்ட விமர்சனம், அவமரியாதை. அவர் என்ன தப்பு செஞ்சாருன்னு எனக்கும் தெரியல. அவர் இத்தனை வருஷம் இந்த தமிழ்நாட்டில் பிறந்து அவர் சினிமாவில் வாய்ப்பு கிடச்சி ஆரம்பகட்ட காலத்தில் எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேலி கிண்டல் செய்து அதற்கெல்லாம் மௌனம் காத்து இதில் நாம் சாதிக்க வேண்டும் என்று இன்று திரைத்துறையில் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில் நாம் சம்பாதித்தது போதும், நம்ம எதை நோக்கி சென்றோமோ அந்த இலக்கை அடைந்து விட்டோம். இத்தனை ஆண்டுகளாக நம்மை நேசித்து கொண்டிருக்கும், நம்மளை வளர்த்து விட்டு நம்மளை இந்த அளவுக்கு கொண்டாடுகிற மக்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ என் வாழ்நாளில் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அதை நடிகராக அவர் செய்திருக்கலாம். ஆனாலும் எவ்வளவுதான் பணம் வைத்திருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும், கோடீஸ்வரராக இருந்தாலும் தான் செய்ய விரும்புவதை செய்ய முடியாத நிலைதான் இன்றும் தமிழ்நாட்டில் உலக அரசியலில் இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு ஒரு பதவியும் ஒரு அதிகாரமும் வேண்டும். அப்போது நாம் அதிகாரத்தில் இருந்தால்தான் நம்மளை இந்த அளவுக்கு வளர்த்த மக்களை நாம் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களையும் ஒரு ஏற்றத்தாழ்வற்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் கட்சியை தொடங்கினார். அதற்காக நான் மட்டுமே வாழ வேண்டும், யாரும் ஆள முடியாது அப்படி என்று அவர்களுக்கு எவ்வளவு கொடைச்சல், 41 உயிர் பறிபோனது. இது யார் செய்தார்கள் என்று அவரவர்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஆகையால் இது போன்று யாருமே இருக்கக்கூடாது. தமிழனா பிறந்துட்டு என்றைக்கும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு தான் சொல்லியிருக்காரு. எவ்வளவுதான் இன்றைக்கு கர்நாடகாவில் போகிற லாரி டிரைவர்களை பிடிச்சி அங்கே கர்நாடகர்கள் அடித்தாலும் தமிழ்நாட்டில் அதே கர்நாடகர்கள் வரும்பொழுது ஒரு பிரச்சனை ஆகும் பொழுது அவரை யாரேனும் தாக்க நினைக்கும் போதும் அதை தடுப்பவர்கள் தமிழர்கள் தான். அப்படி இரக்க குணம் கொண்ட மக்கள் தான். கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மக்கள் என்றால் அது நம் தமிழ்நாட்டு மக்கள். அவர்களை நீங்கள் பார்த்து கொண்டால் அவர்கள் உங்களை பார்த்து கொள்வார்.